வெண்பாவால கடைசியில கதிரேசனுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சு, இந்த சுடர், ரகு இவங்க எல்லாருமே இப்போ கூண்டோட கையில அதாவது கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர எந்த விஷயத்துல வேணாலும் கண்டிப்பா நம்ம கதிரேசன் மன்னிச்சுருவாரு. ஆனா உண்மையிலேயே இந்த சுடர மன்னிக்க முடியாத நெறைய பாவங்கள இந்த சுடர் செஞ்சுகிட்டு இருக்கா. உண்மையான ரேணுகா இருந்திருந்தா கூட இவ்வளவு விஜய் கூட வாழ்றதுக்காக, விஜய் கூட ஒண்ணு சேர்றதுக்காக பண்ணியிருப்பாளா? இல்லையா? அப்படின்றது டவுட்டு. ஆனா நீ போலியானவளா இருந்துகிட்டு, இங்க மல்லிய அவ்ளோ ஆட்டி படைச்ச. அதுவும் இல்லாம நீ இந்த அளவுக்கு கேடு கெட்ட ஒருத்தளா? என்னோட பொண்ணு மாதிரியே, அதாவது ரேணுகா மாதிரியே முகத்த வச்சுக்கிட்டு, அந்த அளவுக்கு உருவத்த வச்சுக்கிட்டு, நீ இவ்ளோ கேவலமானவளா இருந்திருக்கியே! அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே கதிரேசன் செம்ம போறாரு. அந்த மாரி விஷயங்கள் தான் இங்க நடக்க ஆரம்பிச்சிருது. அதுவும் இல்லாம இந்த சுடர் நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா மல்லி இவங்களோட வாழ்க்கையில இல்லாம இருந்து வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு விஜயோட ஒய்ஃபா இங்க இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். இவங்க நினைச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே மல்லியால தான் இது எல்லாமே தடம் மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தடம் மாறி போய் கடைசியில உண்மை என்னவோ, அதுவும் இல்லாம நடக்க வேண்டியது என்னவோ, அது சூப்பராவும், சிறப்பாவும் நடக்கிறதுக்கு எல்லாமே வழிவகுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவால இந்த விஷயங்கள்லாம் மாறுது அப்படின்னும்போது, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, வெண்பா தான் தன்னோட ரேணுமா, ரேணுமா அப்படின்ற மாரி சொல்லி இவங்க எல்லாருமே சொல்றாங்களேன்னு நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே ரேணுமா இறந்துட்டாங்க. இனிமே மல்லியம்மா மட்டும் தான் கூட இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இப்ப என்ன ஆச்சு? அதுவும் இல்லாம இந்த சுடர பத்தின ரகசியங்கள், ரகு எப்படி சிக்கிறான், 2 பேரும் எப்படி ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துகிட்டு, அந்த சுடரோட கொஞ்சம் கொஞ்சமா ரகசியங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது இந்த சுடரோட ஃபோன்ல வந்த மெசேஜஸ் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உண்மையிலேயே வெண்பாவுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாவது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா இல்ல அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இத விஜய் டாடா கிட்ட சொல்றதா, இல்ல மல்லி அம்மா கிட்ட சொல்றதா அப்படின்ற மாரி யோசிக்கும்போது, இங்க அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த சுடர் கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாமே வெண்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம இப்போ இந்த ரகு இந்த ரேணுகாவோட கூட்டாளி அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ராஜேஸ்வரிக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நம்மளுக்கு முழுசா வேணும். அதாவது மல்லியம்மா விஜய் டாடா கூட இருந்து போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம குடும்பம் நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட தாத்தா கிட்ட நிரூபிக்கணும். ஏற்கனவே ரூ. 50,00,000 திருடுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரூ. 50,00,000 இங்க இருக்கக்கூடிய ரேணுமாவும் அதே மாதிரி இந்த ரகு அப்படிங்கிற ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலேயே இப்போ நம்ம வெண்பா ஆதாரங்கள் எல்லாத்தையுமே இப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இங்க அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வெண்பா அவங்க தாத்தா கிட்ட இப்ப எல்லா ஆதாரங்களையுமே கொண்டு போய் காட்டுறாங்க. உண்மையிலேயே கதிரேசன்லாம் தன்னோட பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாரோ, அதுக்கப்புறம் உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னா, அத விட பல மடங்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த ரேணுகா உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா இப்ப போலியான ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லி தெரிய வரும்போது, உண்மையிலேயே கதிரேசனால அத தாங்கிக்கவே முடியல. எதுக்காக கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்த குடுக்குற? என் பொண்ணு மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்திய என் கண்ல காட்டுனேன். ஆனா அவ இவ்ளோ கேவலமானவளா? அதாவது பணத்துக்காக, அ சொத்துக்காக இவ்ளோ இது பண்றவளா? அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே கதிரேசன் ரொம்ப கோவத்தோட உச்சத்துல இருந்துட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி ஏமாத்துனது, அடுத்ததா விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணது, இது எல்லாமே உண்மையிலேயே நம்ம அ கதிரேசனுக்கு செம்ம கோவத்த ஏற்படுத்துது. ஒரு பக்கம் இந்த சுடர் அவ பாட்டுக்கு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம கதிரேசன்
பக்காவா பிளான் பண்ணி இப்போ இந்த சுடர், ரகு 2 பேரையுமே பிடிக்கிறாங்க. ஏன்னா ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு. அந்த பணத்த திருடுனது யாருன்றத முதற்கொண்டு இந்த ரகுக்கும், இங்க இருக்கக்கூடிய ரேணுகா அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய சுடருக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இவங்கள வலை வீசி பிடிக்கிறாங்க. இப்போ இந்த சுடர் எல்லா உண்மையுமே சொல்லித்தாகணும். எதுக்காக இங்க வந்தா? ஏன் இங்க வந்தா? அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு? இது எல்லாத்தையுமே சொல்லித்தாகணும். வேற வழியே கிடையாது. அப்படி சொன்னா மட்டும் தான் இதுல இருந்தெல்லாம் இந்த சுடரால தப்பிக்க முடியும். ஏன்னா, மரண வாக்குமூலம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது கடைசி நிமிஷத்துல அவங்களா சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அப்படி சரண்டர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது எல்லாமே உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்க போகுது. அதுவும் இல்லாம இந்த சுடர், ரகு 2 பேரோட கையிலயும் விலங்கு மாட்டி போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் வெண்பா ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கதிரேசன் இருந்துட்டு, "உன்னெல்லாம் என் பொண்ணா இத்தன நாளா நான் நினைச்சிட்டு இருந்தேன் பாத்தியா? எனக்கு இது எல்லாமே தேவைதான். நீ இவ்ளோ கேடு கெட்டவளா இருப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் பொண்ணோட முகத்த வச்சுக்கிட்டு நீ எப்படி இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம, தன்னோட பொண்ணு அ அதாவது ரேணுகா எப்படிப்பட்டவ? ரேணுகா எப்படி வாழ்ந்தா? உண்மையிலேயே யாருக்குமே தீங்கு இழைக்க மாட்டா. அப்படின்ற மாரி எல்லாத்தையுமே இப்போ சுடர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி எதுக்காக இந்த நாய்க்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, அப்பதான் இந்த சுடர் இந்த முகம், இந்த உருவம் எவ்வளோ உன்னதமான ஒண்ணு. நம்ம அத எப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் நினைச்சு திருந்துவா அப்படின்றதுனால தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.